பார்க்கின்றோம். சூரிய வர்ணம் என்பது புதியதோர் சமுதாயத்தை உருவாக்கப் போகக்கூடிய ஒரு புதிய அறிவு முறைகளை கொண்ட ஒரு அறிவு களஞ்சியம். அது வருகின்ற தலைமுறைகளை மாற்றி நம்மை சத்திய யுகத்திற்கு அல்லது how we have been created சத்திய யுகத்திற்கு மாற்றக்கூடிய ஒரு வகையிலே அது பெரும் உதவியாக இருக்க போகிறது. ஆகவே இந்த சூரிய வர்ணம் என்பதை அம்பிகை நமக்கு கொடுத்த இந்த சூரிய வர்ணம் என்ற இந்த அறிவு களஞ்சியத்திற்கு அம்பிகை கொடுத்த அல்லது இந்த புத்தகத்திற்கு இப்பொழுது பகவத்கீதா என்று சொல்வதை போல் அறிவு களஞ்சியத்திற்கு அம்பிகை கொடுத்த பெயர் சூரிய வர்ணம். The radiance of the sun. It is not only for Hindus, it is very much for the entire world population. இது விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் பேசுகிறது. மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான், அவனுடைய செயல்பாடுகள் என்ன, இந்த பூமியிலே அவன் வந்த காரணம் என்ன, இந்த பூமியிலே அவன் எப்படி இயங்க வேண்டும், அவனுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அவன் இந்த உலகத்திலே ஆனந்தமாகவும் பிறகு இந்த உலகத்தை விட்டு இந்த விண்வெளியிலே நிறைய எழுதியிருக்கிறார்கள், நிறைய பேசுகிறார்கள். ஸ்பேஸ் டிராவலிங், இந்த வானவில்லிலே பறக்கின்றது, நமது ஆன்மா பறக்கும் எல்லாம் இந்த செய்திகள் எல்லாம் இன்னும் நம்மளுடைய ஆசிரமத்தில் கூட கற்பனையாகத்தான் இருக்கின்றன. ஆகவே இதை கற்பனையாக இல்லாமல் இதுவும் உண்மைதான் என்ற நிலையிலே இவைகளை அம்பிகை வகை செய்து கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன் என்றால் இப்பொழுது என்னுடைய